ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சாம்சங் வாஷிங் மிஷின் மாடல் பார்த்தீங்கன்னா எக்கோ பப்புல்ஸ் இந்த மிஷினை பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்ப்போம். இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின். ட்ரெஸ்ஸை மட்டும் உள்ளார இன்புட் பண்ணிட்டு நம்ம கரெக்டான ஆப்ஷனை வச்சுட்டோம்னா எல்லா வேலையும் அதுவே பார்த்துரும். நம்மளுக்கு ரொம்ப வேலை மிச்சம். என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த இடத்த பாருங்களேன். இதில் ஹாலிவுட் படத்துலலாம் டைமிங் மிஷின் காமிக்கிறாங்களே, அந்த மாதிரியான ஒரு டிசைன். இது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இந்த வீட்டில் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்தையே அழகுபடுத்துகிற அளவுக்கு இதோட டிசைன் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த துணி போடுற இடம் இருக்குல்லங்க, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதை அழுத்தி பிடிச்சி இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இப்படி ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து 7 கிலோ வரையும் இதில் வந்து ட்ரெஸ்ஸை நம்ம உள்ளார கொடுக்கலாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். இதில் வந்து ஒரு சைக்கிளுக்கு வந்து 9 லிட்டர் எடுத்துக்கிறதா இதில் போட்டிருக்காங்க. சரிங்களா, இதை மூடி வச்சுருவோம். இதில் ஒரு ரொட்டேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் டச் ஸ்க்ரீன் ஒரு 5 கொடுத்துருக்காங்க. இதோட என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா, இதில் இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதை வெளியில் இழுக்கலாங்க. இப்படி இழுத்துட்டு 1 2 3 ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் லிக்யூடு, இது வந்து கம்ஃபர்ட்டுங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாஷிங் பவுட்ரு. இதெல்லாம் இதில் தேவையான அளவு அதில் வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிக்கணுங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்களா 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்று பவர் ஆன் பண்ணுறதுக்கு, இது ப்ளே பண்ணுற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை மறுபடி பாஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் அதிலே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆன் பண்ணி பார்ப்போமா? அவ்வளோதாங்க, இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இண்டிகேட்டர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இது காமிக்குது. அது எல்லாமே இதில் இந்த பக்கம் ஒரு ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து எதை நம்ம செலக்ட் இருக்கோ அதுக்கு நேராக ஒரு சின்னதாக ஒரு இண்டிகேட்டர் நம்மளுக்கு எரியுது. இதை மாற்றி அமைக்கிறது மூலமாக எது செலக்ட் ஆகுதோ அந்த இடத்துல நம்மளுக்கு இண்டிகேட்டரு அதில் பிளிங்கிங் ஆகுது. சரிங்களா, அவ்வளோதான். இந்த ஆப்ஷன் தான் இதில் இருக்குது மொத்தமே. இதை பயன்படுத்தி தான் நம்ம இதில் வாஷ் பண்ணணும் துணியை. இந்த ரொட்டேஷன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தேவையானதை மட்டும் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இது நம்ம மிஷினை ஆன் பண்ணோடையே நம்மளுக்கு காமிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, இந்த இண்டிகேட்டர் வந்து டெய்லி வாஷ். இது எதனால் அப்படின்னா, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்னா இந்த டெய்லி வாஷ் தான். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா குயிக் வாஷ்னு ஒன்று மேலே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மாற்றுறோம் அப்படின்னா 15 மினிட்ஸில் காமிக்குது. அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு அதிகமாக துணியில் வந்து அழுக்கு இல்லை, நம்ம சிம்பிளாக துவைச்சிட்டா போதும் அப்படின்னு நினச்சோம்னா குயிக் வாஷில் வச்சு செலக்ட் பண்ணி அதில் துவைச்சோம்னா 15 மினிட்ஸில் நம்ம துவைச்சி கொடுக்குதுங்க துணியை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பர் எக்கோ வாஷ். இதுக்கு எவ்வளோ டைம் காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 45 நிமிஷம். இதில் சூப்பர் எக்கோ வாஷ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான பவர் எடுத்துக்காதுங்க, பவர் சேவ் பண்ணி கொடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணாது. அதனால் இது வந்து பவர் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம். டெடிகேட்ஸ் அப்படின்ட்டுருக்கா. டெடிகேட்ஸ்னால் அப்படின்னா என்னென்னா, சாஃப்டான கிளாத் இதெல்லாம் துவைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டெடிகேட்ஸில் வச்சுக்கணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெனிம். இது வந்து இந்த ஜீன்ஸ் ஃபேண்டு, அந்தமாரி அழுத்தமான ஃபேண்டு, அந்த மாதிரியான கிளாத் துவைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது என்ன போட்டுருங்க, ஹைஜீனி ஸ்ட்ரீம் அப்படின்னு போட்டிருக்கு. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, நிறையா மண்ணில் விளையாடுறாங்க, ரொம்ப அழுக்காக இருக்குது, பாக்டீரியா வைரஸ் இருக்குதுன்னு நினச்சோமே அப்படின்னு வச்சு இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வந்து அதிகமாக நம்ம வந்து ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணுவது. அதனால் பார்த்திங்கன்னா அதில் உள்ள எல்லா நுண்கிருமி எல்லாமே அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக துணியை துவைக்கிறதுக்கு ஹைஜீனி ஸ்ட்ரீம் வந்து யூஸ் ஆகுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வருவோம். அடுத்தது காட்டன் துணியாக இருந்துச்சுன்னா இதில் வச்சுக்கணும். சிந்தட்டிக். அடுத்தது பார்த்திங்கன்னா அழுத்தமான இந்த கம்பளி போர்வை அதுக்கெல்லாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம், ஓல் ஆப்ஷனை. இந்த ஆப்ஷன் இந்த ரின்ஸ் ஸ்பின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து துணியை துவைச்சாச்சுங்க, அலசி அந்த துணியை ட்ரை பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பின் என்னென்னா, எல்லாமே ரெடியாக இருக்குது, அதை வந்து நீங்கள் துணியை வந்து ட்ரை பண்ணி கொடுத்தா மட்டும் போதும், அதாவது புழிந்து கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். எக்கோ ட்ரம் கிளீனிங் ஒரு ஆப்ஷன் இருக்குல்லங்க, இது எதுக்குன்னா, இந்த ட்ரம் அப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரம் நம்ம குறிப்பிட்ட நாள் துவைச்சிக்கிட்டே இருக்கிறோம் வச்சுங்களேன், இந்த ட்ரம் வந்து ஒரு அழுக்காயிடுங்க. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த எக்கோ ட்ரம் கிளீனிங் இருக்குல்லங்க, அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். அது எப்படின்னா, அதில் வச்சுட்டு அதுக்குள்ளே லிக்விடை ஊற்றிட்டு இதில் வச்சுட்டு நம்ம ப்ளே பட்டன் அழுத்துறப்ப அந்த ட்ரம் வந்து க்ளீன் ஆகுங்க. அதுக்காண்டி உள்ளது அந்த ஆப்ஷனு. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எக்கோ ட்ரம் க்ளீன் வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்னா கூட ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்ட நாள் ஆனோடனே அதுவாகவே அந்த ஆப்ஷன் இதில் மாறிட்டு எக்கோ க்ளீன் வாஷ் பண்ண சொல்லி நம்மளுக்கு வார்னிங் கொடுக்கும்.
இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குதுங்க இதில். இப்போ இந்த ஆப்ஷனை பற்றி எல்லாம் பார்த்துட்டோங்க. அடுத்தது என்னென்னா, இதில் நிறைய இண்டிகேட்டர் காமிக்குதுல்ல, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன்றும் பெரிய ஒரு விஷயமா இருக்காதுங்க. இதில் நீங்கள் என்னென்ன ஆப்ஷன் வைக்கிறீங்களோ அதுக்கான செட்டிங் என்னென்ன மாறுது அப்படிங்கிறத இண்டிகேட்டர் காமிக்கிறது தாங்க இது. இதில் உத்தேசமாக நம்ம வந்து இப்போ இதில் வந்து டெய்லி வாஷில் வைக்கிறேன் அப்படின்னு வச்சிங்களேன். டெய்லி வாஷில் வைக்கிறோம் அப்படின்னா இந்த வாட்டர் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் ஆகணும் அப்படிங்கிறத இந்த இண்டிகேட்டரில் காமிக்குது. இது சப்போஸ் நம்ம கஸ்டமைஸராக மாற்றி அமைக்கணும் அப்படின்னா இதை மாற்றி அமைச்சிக்கலாம். 40, 60, 90 இப்படி மாற்றி அமைச்சிக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே டிஃபால்ட்டாக அவங்களே வச்சுருக்காங்க. நம்ம மாற்றணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு இப்படி மாற்றிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுங்க. அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ட்ரம்மு சுற்றுது, எத்தனை ஆர்பிஎம்மில் சுற்றணும் அப்படிங்கிறது தான் இது. 400, 800, 1000 and 200 அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதுவும் மாற்றணும் அப்படின்னா இதில் போய்ட்டு மாற்றிக்கலாம் அப்படி. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நீங்கள் போகிற ட்ரெஸ்ஸை வந்து இது வாஷ் பண்ணணும். இதே இன்னும் கூடுதலாக வாஷ் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன், இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலம் அது எவ்வளோ நேரம் வாஷ் பண்ண வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைமிங்கும் மாறிட்டே இருக்குங்க. அந்த டைமிங்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா மணி பண்ணும்போது கேன்சல் ஆகி அது டிஃபால்ட்டாக மாறிக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிலே டைம். நீங்கள் வந்து இதில் வாஷ் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிலே டயத்தை கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ நேரம் துணி வந்து அது உள்ளார வந்து தண்ணியில் நல்லா ஊறிட்டு இருக்கும் ட்ரெஸ்ஸு. நீங்கள் வைக்கிற டயத்துக்கு பிறகு மறுபடியும் ப்ராசஸிங் ஆகும். சரிங்களா? அதுக்காண்டி உள்ளது தான் இது. இது பார்த்திங்கன்னா பப்பிள் ஷோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. இது எதுக்குன்னா துணியை எவ்வளோ நல்லா ஊற வச்சு துவைக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே இன்னொரு முக்கியமான சில ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா இந்த இருக்குதுங்களா, இந்த டெம்பரேச்சர், ஸ்பின் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்படி 3 செகண்ட் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா லாக் ஆகிடுது. லாக் சிம்பிள் வந்துருச்சா? இப்போ நீங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. டச் ஸ்க்ரீன், இந்த ரொட்டேஷன் ஆப்ஷன் இதெல்லாம் ஈஸியாக மாற்றிடுவாங்க. அப்படி தானே? நீங்கள் வச்ச ஆப்ஷன் அப்படியே இருக்கணும் அப்படின்னா இப்படி லாக் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. எதை பண்ணாலும் இந்த டச் ஸ்க்ரீனு, இந்த ரொட்டேஷன் ஆப்ஷனு எல்லாமே பார்த்திங்கன்னா லாக் ஆகிடும். இந்த சின்ன குழந்தைங்க யாரும் மாற்றினாங்கன்னா மாறாது. மறுபடியும் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு இது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணி 3 செகண்ட் பிடிச்சிங்கன்னா இது வந்து அன்லாக் ஆகிடும். அது இல்லாமல் இது 2 இருக்குங்க. இப்போ ஒவ்வொரு டைம் நீங்கள் இந்த டச் ஸ்க்ரீனோ இதை மாற்றுறப்ப ஒரு சவுண்டு வருது இல்லையா, சின்ன சின்ன இண்டிகேட்டர் சவுண்டு வரும். அந்த சவுண்டு வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதை 2 லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா இந்த சவுண்டு வந்து கட் ஆகிடும். மறுபடியும் இப்படி மாற்றுறப்ப அந்த சவுண்டு வந்து வராது. மறுபடியும் வரணும் அப்படின்னா இதை 2 லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா மறுபடியும் அந்த சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதில் நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனும் மாற்றுறப்ப எவ்வளோ நேரம் இது வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இண்டிகேட்டர் காமிக்குதுங்க. இது ஏற்கனவே நீங்கள் வைக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ நேரத்தில் இந்த ஒர்க்கு வந்து ஃபினிஷ் ஆகும் அப்படிங்கிறத இது ரிமைண்ட் பண்ணி காமிச்சிருங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ டெய்லி வாஷில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸிங்காக நடக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து வாட்ரு டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸிங். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பின்னு. ஒர்க்கு முடிய இந்த இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆகிட்டே வருங்க. இதை வச்சு நம்ம உள்ளார வந்து என்ன ஒர்க் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி இந்த கீழே உள்ள ட்ரம் வழியாக உள்ளார பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டாக தானே கொடுத்துருக்காங்க, அது வழியாக பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். இந்த மிஷினோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்தையே அழகுபடுத்துகிற மாதிரி சூப்பரான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்களே இதை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடில் இந்த துணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அடித்து துவைக்கிங்க. நல்லா கையால் எப்படி அடித்து துவைச்சா எப்படி இருக்குது அந்த மாதிரி இது நல்லா அடித்து துவைச்சி பண்ணோம். அழுக்கெல்லாம் போய் கையால் துவைச்சோம்னா எப்படி இருக்கோ அதை விட ஒரு படி தாண்டி நல்லாவே துவைக்குது அப்படின்னு சொல்லலாம். அது உங்களுடைய ஒரு பெரிய ஒரு டயத்தை மிச்சம் பண்ணுற ஒரு மிஷினாக இது இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லைங்க. இதுலேருந்து கிடைக்கிற இந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, யூஸ்ஃபுல்லான விஷயங்களில் நீங்கள் இந்த டயத்தை வந்து செலவிடலாங்க. இது வந்து ஃப்ரண்ட் லோடு மிஷின். இது இந்த டாப் லோடு மிஷினுக்கும் ஃப்ரண்ட் லோடு மிஷினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாப் லோடு மிஷின் வந்து ஓவராலாக சுற்றிக்கிட்டே இருக்குங்க. டோட்டலாக சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அதில் வாஷ் பண்ணுற அந்த தன்மைக்கும் இந்த ஃப்ரண்ட் லோடு இப்படி சுற்றுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இப்படி சுற்றுறப்ப அந்த துணி வந்து ஒரே அகல தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ரொட்டேஷன் இப்படி சுற்றுறப்ப அந்த துணி வந்து ஒன்று மேலே ஒன்று விழுந்து இப்படி மாறுறதுனால
நம்ம கையால் அடித்து துவைச்சோம்னா எப்படி ஒரு வாஷ் ஆகும் துணி, அந்த மாதிரியான ஒரு தன்மையில் இது வந்து வாஷ் பண்ணுங்கள். அதனால் இதை கூடுதலாக அழுக்கு வந்து ஈஸியாக க்ளீன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. டாப் லோடு மிஷினோட ரேட்டுக்கும் இந்த ஃப்ரண்ட் லோடு மிஷினுக்கும் ரேட்டு வித்தியாசம் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மிஸ்டர் தமிழ் கிளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மிஸ்டர் தமிழ் கிளிக் சேனல். நான் செந்தில். பாய்.